லைவ் தமிழ் செய்திகள். இந்த குரலை கேட்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஈடாகாது என்று தேவா கூறியிருக்கின்றார். இந்த திவனேஷின் குரல் இப்படி கவர்ச்சியிருக்கின்றதே என்பதுவே அங்கு இருக்கின்ற பொதுமக்களின் ஆழ்ந்த மனதில் உதித்த ஒரு கேள்வியாகும். திவனேஷ் குரலில் ஏன் இவ்வளவு காந்த சக்தி இருக்கின்றது, அவரின் குரலுக்கு இருக்கின்ற பெருமதி என்ன என்பதுவே அங்கிருக்கின்ற ரசிகர்களும் உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களின் கருத்தாகும். இந்த சரிகமபா நிகழ்ச்சியை பார்த்து வருகின்ற ஒவ்வொரு பார்வையாளர்களும் திவனேஷின் குரலில் இருக்கின்ற இனிமையையும் காந்த சக்தியையும் புரிந்து கொள்கின்றார்கள். இந்த குரலில் கேட்கின்ற பாடல்களை எந்த ஜென்மம் எடுத்தாலும் கேட்க முடியாது என்பதுவே அவர்களின் கூற்றாகும். ஏனென்றால் அவ்வாறு திறமைசாலியாக இருக்கின்றார் திவனேஷ் என்ற பாடகர். போட்டியில் அவர் கலந்து கொண்ட நாள் முதல் அவருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வழங்கி வருகின்றது. சிறந்த போட்டிகளில் இவரும் ஒரு போட்டியாளர் என்பது மட்டுமன்றி உலகத்தில் இருக்கின்ற சங்கீதத்துறையில் சிறந்து வழங்கக்கூடிய சங்கீதத்தை நுட்பங்களையும் அதில் இருக்கின்ற இசை கட்டமைப்புகளையும் பாடக்கூடியவர்களில் இவரும் ஒரு சிறந்த பாடகரை போல் தன்னை ஆயத்தப்படுத்தி இசைப்படுத்தி வருகின்றார். திவனேஷ் பாடுகின்ற பாடல் அந்த குரலுக்கும் அந்த பாட்டுக்கும் எவ்வாறு அவர் தேர்வு செய்கின்றார் என்பதுவே நடுவர்களின் கேள்விக்குறியாகும். எந்த நடுவர் வந்தாலும் அவர்களை அழுக வைத்து அழகுவாப்பதே திவனேஷின் குரலில் இருக்கின்ற காந்த சக்தியாகும். ஆகவே திவனேஷின் பாடலை கேட்பதில் அது ஒரு சுகம் என்பதுவே இங்கு கூறப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது.